ஸ்ரீமத் பகவத்கீதை ஞான விஞ்ஞான யோகம். பகவான் சொல்கிறாரு, மாயையினால் அறிவிழந்தவர்களும் அசுரத்தன்மை கொண்டவர்களும் மனிதரில் கடைத்தரமானவரும். கடைத்தரம்னா கீழ் நிலைமையானவங்க, நல்ல சிந்தனைகள் இல்லாதவங்க, இழி செயல் புரிவோரும் என்ன வழிபடுறதில்லை அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா யார் தான் பகவானை புகழாய் கொள்கிறார் என்கின்ற விருப்பம் வரும். புகழ்தல் அப்படின்னா அவர் அடிபணிஞ்சு அவர்கிட்ட போய் வேண்டுகிறவர்கள் யார் யார்? அர்ஜுனா, உலகில் பொருள்களை பெற வேண்டி வழிபடுகிறவனும், கோயிலுக்கு போய் எனக்கு இது வேணும் அது வேணும், நான் அப்படி உயரணும், எனக்கு செல்வம் அப்படி வரணும், எனக்கு மரியாதை வரணும், இப்படி கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. துன்பம் அடைந்தவனும், துன்பத்திலேருந்து வெளில வரத்துக்கு இறைவனை வேண்டுறாங்க. எனது பேர்மை அறிய ஆவலுடையவனும், இறைவன்னா யாருன்னு அந்த மெய்ஞானத்தை அடைய முயற்சி பண்ணுறவங்க. மெய்ஞானம் பெற்றவனும் என்னை போற்றி வழிபடுகின்றனர். அதாவது துன்பம் இல்லாதப்ப இறைவன் நினைக்கிறதில்ல நிறைய பேர். ஆனால் நல்ல நேரத்துலேயும் கடவுள் நினைக்கும்போது தான் துன்பம் வரும்போதும் அவருக்கு துணை நமக்கு ஈஸியாக கிடைக்கிது. பகவான் ஒன்றாகவும் நாம் பூஜ்யங்களாகவும் இருக்கோம். பகவானை முன்னிட்டு கொள்ளாமல் நமக்கு மதிப்பு இல்லை. வெறும் பூஜ்யத்துக்கு மதிப்பு எதுவுமே கிடையாது. அது ஒன்றுக்கு அப்புறம் அந்த பூஜ்யங்கிறது இருந்தால்தான் மதிப்பு. இறைவனை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் வணங்கும்போது ஒரு உயர்ந்த நிலையை நம்ம எளிதாக அடைய முடியும். அதான் உண்மை. அதாவது என்னிடமே ஒன்றி பக்தி பண்ணும் ஞானி மேலானவன். ஞானி எதையும் எதிர்பார்க்கறதில்லை. ஏனென்றால் நான் அந்த ஞானிக்கு பிரியமானவன், அவனும் எனக்கு பிரியவன் அப்படின்னு சொல்கிறார் பகவான். ஞானிகள் பகவான் பொருட்டு சுகபோகங்களை துறந்தவர்கள். அவருக்கு சுகம்லாம் தேவையில்லை. போற்றுதற்குரிய பொருள் பரமாத்மா ஒருவரே என்று அறிந்தவர்கள் அவர்கள். பகவான் தான் எல்லாரோட உயர்ந்தவர் அவங்க நினைக்கிறாங்க. தம்முடைய உயிரின் மூலம் அவரே என்பதை கண்டு கொண்டிருக்கிறார்கள். தான் உயிர் வாழறதுக்கு அடிப்படை காரணமே அவர் தான் நினைக்கிறாங்க. நம்ம புரிந்து கொண்டவர்களும் நாம் அதிகம் பிரியம் வைக்கிறோம் இல்லையா? அப்படி தான் தம்மை புரிந்து கொண்ட ஞானிகளிடம் கூடுதல் பிரியம் பகவான் வைக்கிறார். மற்ற 3 வகை பக்தர்களையும் பகவான் புறக்கணிச்சில்லை. அவர்களை விட ஞானி மேலானவன் என்கிறார். அவ்வளவுதான். அதாவது எல்லோருமே சிறந்தவர்கள் தான். ஆயினும் ஞானியோ தன்னுடைய சொரூபமாக இருக்கான் என்பது என்னுடைய கருத்து. காரணம், ஞானி ஒன்றிய மனமும் புத்தியும் கொண்டவனாக என்கிட்ட நிலை பெற்று நிற்கிறான். எஜமானனுக்கு முழு மனசோட தொண்டு புரியும் வேலைக்காரனிடத்து அதிக பிரியம் ஏற்படும். அவனுடைய பொறுப்பு, திறமை இதெல்லாம் பார்த்து தன்னுடைய நிலைமைக்கு அவனை உயர்த்தணும்னு அந்த முதலாளி நினைப்பார். பகவானும் தனது பக்தரை இது மாதிரி நடத்துகிறார் அப்படின்னு இங்கே அருமையாக ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார். பகவான் ஞானியை மேலும் சிறப்பு செய்கிறார். தனது கடைசி பிறவியில் தத்துவ ஞானம் அடைந்த மனிதன் யாவும் வாசுதேவ ஸ்வரூபம், எல்லாமே இறைவன், தூணுலையும் இருக்கார் துரும்புலையும் இருக்கார் என்று தன்னை வணங்கி வந்தடைகிறான். அத்தகைய மகாத்மான்களை காண்பது அரிது. வாசுதேவா என்பதற்கு எதிலும் ஊடுருவி நிலைத்திருப்போன் என்று பொருள். காண்கின்ற எதுவும் பரமாத்மாவாகி விடுகிற போது ஞானம் முழுமை பெறும். அருமையான பாயிண்ட். பார்க்குற புல்லு பூண்டில் கூட இறைவன் இருக்கான்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டா நம்முடைய ஞானம் முழு நிலைமையை அடைஞ்சிருது. காண்கின்ற எதுவும் பரமாத்மா ஆகி விடுகின்ற போது ஞானம் முழுமை பெறுகிறது. சந்தேகம் இருக்காமல் உயர்வான சிந்தனை கொண்டு வரணும். எல்லோருமே கர்மயோகிகளாய் இருந்து விடுவதில்லை. காரிய பலனில் ஆசை வைத்தவர்கள் பகவானை விடுத்து வேறான தெய்வங்களை உபாசிக்கவும் செய்கிறாங்க. போகப்பொருள் ஏற்படும் ஆசையினால் அறிவிழந்தவர்கள்
தன்னுடைய இயல்பினால் தூண்டப்பட்டு அவற்றுக்குரிய நியமங்களை கையாண்டு பிற தெய்வங்களை போற்றுகின்றனர். பிற தெய்வங்கள்ங்கிறது என்னென்னா பகவானுக்கு அந்நியமானதில்லை, அவருடைய சிறு அம்சங்களே அவை தான். மக்கள் சிறு சிறு தேவைகளை வழிபடுவது ஏன் என்ற கேள்விக்கு ஒரு வார்த்தையில் பதில் சொல்லிட முடியும். ஆசை மிகுந்தவர் சிறிய பொருளை நாடுவார். சிறு தெய்வங்களை வணங்கி சிறிய பலனை அடையிறது ரொம்ப ரொம்ப எளிமை. தேவதையை வழிபடுபவர்கள் அடையும் பயன் என்ன என்பதை, எப்படி கிடைக்குது என்பதை பற்றி பகவான் தெளிவாக விளக்குகிறார்.